வர வர இந்த துளசிக்கு அத்தை மேல பயமே இல்லாம போயிடுச்சுக்கா. அவங்களே எதிர்த்து பேசுறா தெரியுமா? என்னக்கா நீயே ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருக்க? என் ஊர்ல எனக்கு இருக்கிற மரியாதைய பத்தி உனக்கு தெரியாது லக்ஷ்மி. இந்த ருத்ராவோட எதிரில நின்னு பேசவே ஊர்க்காரனுங்க யோசிப்பானுங்க. ஆனா முதல் தடவையா ஒருத்தன் கையால நான் அடி வாங்கியிருக்கேன். என்னக்கா சொல்ற? யார் உன்னை அடிச்சாங்க? அந்த சிவகாமியோட புருஷன் பார்த்திபன் நடு ரோட்ல வச்சு என்ன அடிச்சிட்டான். இல்ல, நான் அவனை கோவப்படுத்தி தூண்டி விட்டு என்ன அடிக்க வச்சேன். என்னக்கா நீ இந்த வீட்ல பைரவி அத்தைக்கும் ராஜன் மாமாவுக்கும் தானே சண்டைய மூட்டி விடணும்னு சொல்லிட்டு இருந்த? அதுக்காக அந்த துளசியோட அப்பா கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அடிச்சா எங்க வலிக்குன்னு இந்த ருத்ராவுக்கு நல்லா தெரியும்டி. அக்கா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் 1 மணி நேரத்துல என்ன அடிச்ச அந்த பார்த்திபனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வரும். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறத பார்த்த அந்த சிவகாமி கண்ணீர் விட்டுக்கிட்டே அவங்க அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வருவான். அப்பதான் இந்த ருத்ரா உயிலுங்கிற துருப்பு சீட்டையே கையில எடுப்பா. இல்லக்கா நீ தப்பா யோசிக்கிற. நீ துடுப்பு சீட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி மாமா நம்ம மேல கோவப்பட்டு நம்ம 2 பேரோட சீட்டையும் கிழிச்சு நம்மள வீட்டை விட்டு அனுப்பிடுவாரு. ஏய் லக்ஷ்மி, என்ன அவ்ளோ சாதாரணமா நினைச்சிட்டியா? நான் ஸ்கெட்ச் போட்டா எல்லாம் பக்காவா இருக்கும். என்னக்கா உன் பிளானே சரியில்லை. மாமா சிவகாமி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு உனக்கெல்லாம் தெரியாது. அந்த சிவகாமி கண்ணுல கண்ணீரை பார்த்தாருன்னா அவ்வளோதான். மாமாவுக்கு உன் மேல கோவம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அப்புறம் நாம ரோட்டுக்கு தான் போனோம். என் லைஃபே அவ்வளோதான். இன்னையோட எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே உன்னாலதான்க்கா. ஏய் லக்ஷ்மி, சும்மா புலம்பாத. நான் எல்லாத்தையும் யோசிச்சுதான் இப்படி ஒரு பிளான பண்ணேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சொல்லு. நான் இப்பவே என் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரை பார்த்து போயிடு. அக்கா அக்கா என்னக்கா? அக்கா 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 சாரிக்கா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருக்கா. அக்கா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே வந்துச்சு. இப்ப நீயும் என்னை விட்டு போயிட்டேன்னா அந்த நம்பிக்கையும் எனக்கு போயிடும்க்கா. ப்ளீஸ்க்கா என்னை விட்டு போயிடாதக்கா. அக்கா சாரிக்கா. லக்ஷ்மி, நீ என் கூட பிறந்தவ. நான் எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும். நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நீ பயப்படாத. உன்னோட கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். அது வரைக்கும் நான் சொல்றத மட்டும் நீ கேளு, புரியுதா? சரிக்கா. இன்னும் 1 மணி நேரத்துல இந்த வீட்ல ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது. அதுக்கப்புறம் நீயே உன் அக்காவை நம்ப ஆரம்பிச்சிருவ. பார்த்திபன் சார், பார்த்திபன் சார். சொல்லுங்க. பார்த்திபன் சார் இல்லையாமா? இருக்காரே. அவர் டியூட்டி முடிச்சு இப்பதான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க, நான் அவர் எழுந்த உடனே சொல்லிடுறேன். இல்லம்மா, ஒரு என்கொயரி மேட்ரு. அவரை கையோட அழைச்சிட்டு போகணும். சாரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? வாங்க சார். வாங்க ராஜா. சிவகாமி, இது நம்ம ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் ராஜா. சொல்லுங்க ராஜா, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? இல்ல சார், எனக்கு எதுவும் வேணாம் சார்.
நான் அஃபிஷியலாக வந்திருக்கேன். என்னங்க இவங்க ஏதோ என்கொயரின்னு சொல்றாங்க. என்கொயரியா? அதுவும் ஏன் மேலையா? யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? அது என்ன கம்ப்ளைண்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா ராஜா? நிச்சயமா சார். ருத்ராமாங்கிற லேடியை நீங்கள் அடிச்சதா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். இந்தாங்க சார் சம்மன். இதை படித்தா உங்களுக்கே புரியும். என்னங்க அந்த ருத்ரா என்ன சொல்லி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா? இது ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி தான். நான் ருத்ரா ரோட்ல வச்சு அடிச்சதுனால மனித உரிமை ஆணையம் மூலியமா எனக்கு இந்த சம்மன் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா என்னங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சிவகாமி. வீணா நீ மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த விசாரணையில நான் தப்பு பண்ணதா தெரிஞ்சதுன்னா மேக்சிமம் இந்த வேலையில இருந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு. அந்த ருத்ரா தான் வேணும்னே நம்மள அசிங்கப்படுத்தின மாதிரி பேசினான். தப்பு எல்லாம் அவ மேலதானே இருக்கு. தப்புலாம் அவன் மேல இருந்தாலும் நான் அவளை அடிச்சிருக்க கூடாது. சரி பரவாயில்ல, விடு சிவகாமி. நடந்து போன விஷயத்தை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. விசாரணை வந்ததுக்கு அப்புறம் நான் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க வாங்க ஓகே சார், வாங்க. அண்ணே 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 வாங்க அத்தை. அப்பா இல்லையாப்பா? அப்பா ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரல. என்ன விஷயம் அத்தை? அத்தை, நீங்க எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பாத்தியா லக்ஷ்மி, சிவகாமி வருவான்னு நான் சொன்னேன்ல, வந்துட்டா பாரு. விஸ்வா, மாமாவை ஏதோ விசாரணைன்னு சொல்லி போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போனாங்கப்பா. அதான் அண்ணனை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அண்ணன் இல்லையா? என்ன சிவகாமி, அப்பாவே போலீஸ் தானே, அவரை எதுக்கு விசாரிக்கணும்? அம்மா என்ன ரீசன் சொன்னாங்க? ஏன் போலீஸ்காரங்கன்னா தப்பு பண்ண மாட்டாங்களா? உங்க அப்பா என்ன தப்பு பண்ணாருன்னு யாருக்கு தெரியும்? இதோ பாரு சிவகாமி, உன் புருஷன் செஞ்ச தப்புக்கு ஏன் புருஷன் கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்கியா? அந்த மாதிரி விஷயம்னா முதல்ல இங்க இருந்து போயிடு. என் புருஷன் பெரிய பதவியில இருக்கிறவரு. உன் புருஷனை காப்பாத்தணும்னா நல்ல வக்கீல போய் பாரு, போ. அம்மா, என்னம்மா நீ? என்ன நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாதா? பேசாம இருங்க அத்தை. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? என்ன விசாரிக்கணும்னு கூட்டிட்டு போனாங்க? நான் சொல்றேன். நடு ரோட்ல வச்சு இந்த ருத்ராவை பார்த்திபன் அடிச்சிருக்காரு. அதனால அவர் மேல வன்கொடுமை சட்டத்துல ஆக்ஷன் எடுக்க சொல்லி மனித உரிமை ஆணையத்துல ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்கொயரி பண்றதுக்காக தான் போலீஸ்காரங்க கூட்டு போயிருக்காங்க. சிவகாமி, எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே சாஃப்டான ஆளுன்னு பார்த்திபனுக்கு பேரு. அவர் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்காருன்னா என்னால நம்ப முடியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு.
அண்ணே, நான் எப்படின்னு உனக்கே நல்லா தெரியும். இது வரைக்கும் ஒரு நகை நட்டு கூட ஆசைப்பட மாட்டேன். அதே மாதிரிதான் அவரும். அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு. ரொம்ப நேர்மையா இருக்கிறவரு. அப்படிப்பட்ட எங்களை போய் உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கோன்னு சொன்னா எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அண்ணா, ருத்ரா அப்படி சொன்னப்ப கூட அவர் கோவப்படல. அதுக்கப்புறம் அவ சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு தான் அவளை அடிச்சாரு. பார்த்திபனுக்கு கோபம் வர அளவுக்கு ருத்ரா என்ன சொன்னா சொல்லு சொல்லு சிவகாமி. சொல்லுங்கறல்ல. நானும் அவரும் உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் துளசி உங்களுக்கு தத்து கொடுக்க சம்மதிச்சுதா சொன்னானா? பொண்ணை அனுப்பி சொத்தை பிடுங்கிறதுக்கு நாங்க திட்டம் போடுறோன்னு அபாண்டமா பழி போட்டானா? அதை தாங்க முடியாம தான் அவளை அடிச்சாரு. பார்த்திபன் இடத்துல நான் இருந்தா கூட அடிச்சிருப்பேன். ருத்ரா, இப்ப நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன், அதனால நீ தப்பிச்ச இல்ல? ஏங்க, இப்ப எதுக்கு ருத்ரா மேல கோவப்படுறீங்க? அவ என்ன அடி வாங்கினதுக்காக இப்படி பேசினாளா? ஏதோ ஆதாரம் இருந்திருக்கு, அதுக்காக தான் அப்படி பேசியிருக்கா. ஆமா, உங்க தங்கச்சி கிட்ட மட்டும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கல்ல, அப்படியே பாசமா விசாரிச்சீங்கல்ல, அப்போ ருத்ரா கிட்டே அதே மாதிரி கேட்க வேண்டியதானே? உங்க தங்கச்சிக்கு ஒரு நியாயம், ருத்ராவுக்கு ஒரு நியாயமா? சொல்லுங்க. பைரவி, இவ ஒன்னும் ஆதாரத்தோட பேசல, அகங்காரத்தோட பேசியிருக்கா. இவகிட்ட நான் இதுக்கு என்கொயரி பண்ணணும்? ஏ ருத்ரா, எப்போ என் தங்கச்சிய நீ மரியாதை இல்லாம பேசினியோ, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போ போ வெளியே போன்னு சொல்றேன்ல. இன்னும் ஏன் நிக்கிற? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, போயிடு. மாமா, நான் வெளியே போறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா நீங்க யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் ஆபீசரா பேசல, சிவகாமியோட அண்ணனா தானே பேசுறீங்க. இங்க பாருங்க, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. நான் எதுவும் ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். நான் பேசின எல்லாமே உண்மை. என்னால இப்பவே ப்ரூவ் பண்ண முடியும். பண்ணட்டுமா? பண்ணி காட்டட்டுமா? என்ன இவ இப்படி பேசுறா? ஒருவேளை அப்பா என் மேல உயில எழுதி வச்சிருக்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு தான் பேசுறாளா? பாரு ருத்ரா, நான் உன்னை வெளியே போக மட்டும்தான் சொன்னேன், உன்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்கல. இன்னும் 10 நிமிஷம் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ளே பெட்டியை தூக்கிட்டு வெளியே போ. போ. ஏங்க, என்னங்க இது அநியாயமா இருக்கு? எதுக்கு அவளை வெளியில போக சொல்றீங்க? அவதான் ஆதாரம் இருக்குன்னு சொல்றால, நிரூபிக்கிறேன்னு சொல்றால, அது என்னன்னு சொல்லட்டுமே. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ருத்ரா, என்னமோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லல, என்னது அது? பைரவி, ஏன் பேச்ச மதிக்காம அவகிட்ட போய் ஆதாரத்தை கேட்டுட்டு இருக்க? அவளே ஒரு கிரிமினல். ஊர்ல இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலையும் பார்த்துட்டு
ஜெயிலுக்கும் போனவன். ஏதோ நம்ம சொந்தக்காரிங்கிறதுனால இவ்வளவு நாள் வீட்டுல தங்க வச்சிருக்கேன். இதுக்கு மேல அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போயிடு, போசல அவள. சரிங்க மாமா, நீங்க சொல்ற மாதிரி நான் கிரிமினலாவே இருந்துட்டு போறேன். நீங்க போலீஸ்காரர் தானே? கிரிமினல்லாம் உங்களை பார்த்து தானே பயப்படணும். எதுக்கு நீங்க என்ன பார்த்து பயப்படுறீங்க? ஆ? சரி, நான் பண்ணது ஃப்ராடுத்தனம் தான், ஒத்துக்கிறேன். நீங்களும் சிவகாமியும் சேர்ந்து பைரவி அத்தைக்கு தெரியாம துளசி பேர்ல இந்த சொத்தை எழுதி உயிலா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே, அதுக்கு பேர் என்னவா? ஆ? ஏய் ருத்ரா, நீ என்ன சொல்ற? உங்க மாமா துளசி பேர்ல உயில் எழுதி வச்சாரா? ஆமா அத்தை, இந்த விஷயம் துளசிக்கும் தெரியும். நீங்க வேணா அவகிட்ட கேட்டு பாருங்களேன், உயில போய் எடுத்துட்டு வந்து காட்டுவா. துளசி, உயில் எழுதி வச்ச விஷயம் உனக்கு தெரியுமா? சொல்லுடி. தெரியும். ஏய், போய் அந்த உயில் எடுத்துட்டு வா. ஏய், என்ன நான் போன்னு சொல்லிட்டு இருக்கேன், அங்க பாத்துட்டு இருக்க? போடி.